ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் டெய்லியுமே 4000 ருபீஸ் கிட்ட earn பண்ண முடியும். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட்லேருந்து நமக்கு 1 day ட்ரைனிங்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்ட அறிக்கை நீங்கள் கொடுக்கணும். ஒரு பேங்க்கில் வந்து ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை வேறு விஷயங்களுக்காக வந்து ஒரு பர்பஸ்க்காக இந்த பிஸ்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு திட்ட அறிக்கை ஒன்று இருக்கணும். அந்த திட்ட அறிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லோன்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஆகுறது, சாங்ஷன் ஆகுறது, லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு வந்து மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதுவும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரைனிங். உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரைனிங், அதாவது சுய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ட்ரைனிங். ஸோ இந்த விவரம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர். ஸோ டிஷ்யூ பேப்பரை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த டிஷ்யூ பேப்பருக்கு. அதாவது டிஸ்போசபிள் ஒயிட் பேப்பர் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். மெயினாக பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகா சைட்லேருந்து தான் வந்து இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய வருது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 கம்பெனிஸ், மேக்ஸிமம் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தான் நமக்கு இருக்கும் ப்ரொடக்ஷன்ஸு. ஆனால் இதோடைய தேவைகள் வந்து டே பை டே வந்து மெட்ரோ சிட்டிஸில் அதிகம். இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா கிச்சன் கேன்டீன், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக. இப்போ சின்ன சின்ன வீடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அங்கே வந்து கிச்சன் பேப்பர் வச்சுருக்காங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டுங்களில். ஸோ என்னென்னா அந்த அளவுக்கு வந்து இது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ராடக்ட் பற்றி. அதனால தான் எல்லார் வீட்லேயுமே இது யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம கறி துணி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீட்டுங்களில் ஒரு துணி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கந்த கோலமாக இருக்கும் இந்த துணி. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் துடைப்போம். நம்ம சாதம் எடுக்கிறதுக்கும், குழம்பு எடுக்கிறதுக்கும், சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் டிஷ்யூன்னு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு பதில் யூஸ் பண்ணுறது. அதாவது நார்மலாக டெய்லி கிடையாது, ஜஸ்ட் நம்ம வாய் தொடச்சிக்கிறதுக்கு, கை தொடச்சிக்கிறதுக்கு, நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாய்லெட் ரோல். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ பேப்பர் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயர், லேமினேஷன், பிளெயின், பிரிண்ட், எம்போஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிளெயின்லேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா எம்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பண்ணலாம். உங்களோட பிராண்ட் இருந்தால் பிரிண்ட் பண்ணி பண்ணலாம். சிங்கிள் லேயர் பண்ணாலே போதும். காரில் வைக்கக்கூடிய டிஷ்யூ முதற்கொண்டு, நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய டிஷ்யூ முதற்கொண்டு, நம்ம வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் டிஷ்யூ ஒரே மிஷின்ஸ்லேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் மெயினாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பேப்பர் ரீசைக்கிள், இதுதான் வந்து மெயினாக நமக்கு இதில் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணப்படுது. வேஸ்ட் பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பேப்பர்ஸ், இந்த நியூஸ் பேப்பர்ஸ், பழைய நியூஸ் பேப்பர்ஸ், துண்டு துண்டாக ஆக்கப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் வேஸ்டேஜ் பேப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து நமக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணி பேப்பர்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அதை தான் மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பேப்பர் ரோல் பண்டலாக 100 கிலோவாக தான் அந்த பண்டல்ஸ் கிடைக்கும். இதில் பேப்பர் மில்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இது தாராளமாக அவைலபிளாக இருக்கும். 60 kgலேருந்து பார்த்தீங்கன்னா 100 kg வரைக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் மட்டும்தான் இதுக்கு வந்து ரா மெட்டீரியல். தமிழ்நாட்டில் நிறைய ஈஸி அவைலபிள் ரா மெட்டீரியல் இது. ஸோ ரா மெட்டீரியலுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மிஷின், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 5 lakh rupees இன்கம் வரும். ஓகே, இதுக்கு தான் நமக்கு லோன் தேவை. இந்த லோனுக்கு தான் கவர்மெண்ட் நமக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் SC, ST, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சலுகைகளும் இருக்குது, சப்சிடிஸும் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் லோன்ஸ் வாங்கலாம், நேஷனலைஸ்டு பேங்க்ஸில். அதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 20% அளவுக்கு உங்களால் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்ல வந்து கை தேர்ந்தவங்களானீங்க அப்படின்னா 35 to 40% அளவுக்கு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எங்கே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.
இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு 1 வீக் வந்து ட்ரைனிங் இருக்கும். அதே போல் எஜுகேஷன் எதுவும் வந்து உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு பேசிக் மட்டும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் கற்றுட்டு வரணும் அப்படின்னா மேபி 1 டேயில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்டெப்த் ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது எப்படி எங்கே ரா மெட்டீரியல் வாங்கலாம், இதை எங்கெங்கெல்லாம் இதோடைய டிமாண்ட்ஸ் இருக்குது, எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணலாம், அந்த மிஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும், அந்த மிஷின்ஸ் வாங்குறதுக்கு எங்கே நீங்கள் லோன் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பிஸ்னஸ் லோன் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இதுக்கு தகுதியானவங்க தான் இந்த தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான பிஸ்னஸ் இது. ஸோ இதனால வந்து நம்மளோட அட்மாஸ்பியருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் தான் இந்த ஒரு சர்டிஃபிகேட். அதை வச்சு நீங்கள் வந்து பேங்க்ஸில் லோன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மிஷினுக்கு வந்து 5 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இந்த மிஷின்ஸில் முக்கியமான விஷயம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த மிஷின். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸோ ரா மெட்டீரியலோட காஸ்ட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 50,000 rupees கிட்ட வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் இதில் வரும். ஸோ 50,000 rupees நீங்கள் ரா மெட்டீரியல் காஸ்ட் வாங்குறீங்க, நீங்கள் இதுலேருந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் 4,000 ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது. டிஷ்யூ பேப்பர் யூஸ்வலாக நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்கிறதுனால ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கேன்டீன்ஸ், ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், வீட்டுங்களில், ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க பிராண்ட்ஸில் வந்து விற்றுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மிஷினில் போட்டிங்கனாலே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அந்த மிஷினே அதோட வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சிடும். நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணால் போதும். ஒரு ஸ்கில்டு லேபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது எக்ஸ்பென்ஸ், உங்களோட ரா மெட்டீரியல், உங்களுடைய ப்ரிமிசஸ், அதாவது உங்களோட இடத்துக்கான ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேபருக்கான சேலரி, உங்களோட எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாம் போக உங்களுக்கு 4,000 வரைக்கும் கையில் தாராளமாக நிற்குமானா அரௌண்ட் ஒரு 6 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒரு 10% உங்களுக்கு ஒரு 60,000 ஒரு 50,000 போட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் நீங்கள் லோன்ஸில் அப்ளை பண்ணி மந்த்லி இஎம்ஐஸ் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இந்த ஒரு பிஸ்னஸில் டிமாண்ட், இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கணும் அப்படின்னாலே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேந்து வாங்குகிறோம். பெங்களூர், கர்நாடகா, நார்த்லேருந்துலாம் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். அதனால் அந்தளவுக்கு மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது. லோ பட்ஜெட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இது டிஷ்யூ பேப்பர் அப்படின்றது. இந்த டிஷ்யூவில் சென்டட் டிஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பரை பொறுத்தளவுக்கு சென்டட் டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் நம்ம வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தண்ணி போட்டு அடிக்கடிக்கு உடம்பு துடைக்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த பேபிஸ்க்கு வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களை வந்து தொடச்சி விட்டுறதுக்கு. சென்டட் டிஷ்யூஸ் இருக்கும், கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்க நம்ம தொடச்சி விடும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும் இந்த ஒரு மிஷின் வச்சு. உங்களுக்கு அதுக்கு தேவையான ட்ரைனிங், முக்கியமாக ட்ரைனிங் தேவை. ஸோ ட்ரைனிங் இருந்தால் இந்த தொழிலை எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். நம்ம ஊரில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் தொழிலை தொடங்குங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ட்ரைனிங்க்கு போகிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். அவங்க வந்து ஒரே ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் லேயர் டிஷ்யூ தான் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லித்தராங்கன்னா சிங்கிள் லேயர், லேமினேஷன், பிளெயின் பிரிண்ட், எம்போஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதுக்கேற்ற லைசன்ஸ் எங்கே வாங்குறது, இது எங்கே போய் கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு பிஸ்னஸ் லோன் எடுக்கிறோன்னா எவ்வளோ %, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் நீங்கள் தான் கேட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பதில் யாரும் வந்து பேச மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு பேசிக்கணும். ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன், எந்த ஒரு ட்ரைனிங் இதுக்குன்னு சொல்ல, நீங்கள் எந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போனீங்களோ ஃபுல் டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. ஆனால் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால்லேயே வந்து கிளாரிஃபிகேஷன்ஸை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நேரில் போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இந்த பிஸ்னஸ்னால் உங்கள் சைட்லேயும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். இந்த தொழிலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம். ட்ரைனிங்கே போகாமல் ஜஸ்ட் கால் பண்ணி மட்டும் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக காண்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா as usual நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க.